வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியானது ஜனவரி 9ஆம் தேதியா 10ஆம் தேதியா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம வைகுண்ட ஏகாதசியானது எப்போ வருது அப்படிங்கிறத பற்றியும், நம்ம விரதம் எப்போ தொடங்கி எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், என்னைக்கு நம்ம கண் விழிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த ஏகாதசியில நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வைகுண்ட பதவி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழக்கூடிய நாட்களுமே நமக்கு தேவையான எல்லா விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி நாளில் யார் ஒருத்தவங்க விரதம் இருந்து பெருமாளுடைய திருவடிகளே கதி அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெருமாளுடைய பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம எப்போ துவங்கி எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 2 ஏகாதசி வரும். வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 24 இல்லை 25 ஏகாதசிகள் வரும். மார்கழி மாத வளர்பிறையில வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி பாத்தீங்கன்னா மற்ற ஏகாதசிகளை விட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஏகாதசி. இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து இறைவனை கண் விழித்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கும். 2025ஆம் ஆண்டு ஜனவரி டிசம்பர் அப்படின்னு 2 வைகுண்ட ஏகாதசிகள் வருது. இதுல முதல்ல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இது பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது. இன்னுமே விசேஷமான நாளா சொல்லப்படுது. ஏகாதசி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி மதியம் 12:04 துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 வரைக்கும் இருக்கு ஏகாதசி திதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துவாதசி திதி தொடங்கிடுது. இதனால இந்த 2 நாள்ல எந்த நாள்ல ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. எந்த நாள்ல விரதத்தை தொடங்கி எப்ப விரதத்தை முடிக்கணும், எப்ப பாரணை செய்யணும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. ஒரு நாள்ல சூரிய உதயத்தோட நேரம் பாத்தீங்கன்னா காலையில 5:50 6:30 மணி வரையிலான நேரத்துல என்ன திதி நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமா கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு பஞ்சாங்க சாஸ்திர விதிப்படி சொல்றாங்க. அந்த வகையில ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12 மணிக்கு அப்புறம் தான் ஏகாதசி திதியானது துவங்குது. அதனால அந்த நாள்ல வைகுண்ட ஏகாதசியா நம்ம கருத முடியாது இல்லையா. ஆனா ஜனவரி 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரிய உதய நேரத்தப்ப ஏகாதசி திதி இருக்கு. அதனால ஜனவரி 10ஆம் தேதி தான் வைகுண்ட ஏகாதசி தினமா நம்ம கணக்குல எடுத்துக்கணும். பெருமாள் வழிபாடு செய்யறதுக்கு அன்றைய தினம் தான் சிறந்த நாள். இப்ப நம்ம விரதத்தை எப்ப தொடங்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12 மணிக்கு அப்புறம் ஏகாதசி திதி துவங்கினாலும் நம்ம ஜனவரி 9ஆம் தேதி காலையிலேயே நம்ம விரதத்தை தொடங்கிடணும். அன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா நம்ம உபவாசம் இருக்கணும். ஜனவரி 9ஆம் தேதி இரவு முழுவதுமே கண் விழிக்கணும். ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை பாத்தீங்கன்னா எல்லா பெருமாள் கோவிலுமே சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும் இல்லையா. அதே மாதிரி பரமபத வாசல் திறப்புமே நடக்கும். ஜனவரி 9ஆம் தேதி முழுவதுமே நீங்க உபவாசம் இருந்து அன்னைக்கு இரவு முழுவதும் கண் விழிக்கணும். ஜனவரி 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா பகல் வேளையில நம்ம கண்டிப்பா தூங்கக்கூடாது. ஜனவரி 10ஆம் தேதி காலையில சொர்க்கவாசல் திறப்ப தரிசனம் செஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது பாரணை எப்ப தரணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி பகல் 2 மணிக்கு அப்புறம் பாரணை செய்ய வேண்டிய நேரமானது இருக்கு. இந்த நேரத்துல நம்ம பலவிதமான காய்கறிகளை கொண்டு சமைச்சு சாப்பிடணும். உபவாசத்தை நம்ம அதோட நிறைவு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நம்ம தூங்காம விரதத்தை தொடங்கணும். ஜனவரி 10ஆம் தேதி இரவு விளக்கேத்தி பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு எளிமையான உணவை ஏதாவது எடுத்துக்கிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி இரவு நீங்க தூங்கலாம். ஆனா ஜனவரி 10ஆம் தேதி பகல்லையும் நம்ம கண்டிப்பா தூங்கக்கூடாது. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியானது எப்ப வருது, எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது, நம்ம எப்ப விரதம் இருக்கணும், என்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பானது நடக்குது, எப்ப நம்ம பாரணை தரணும், எப்ப நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு நம்ம இவ்வளவு விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.